இந்த சாரியை நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் இந்த சாரி எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வெப்சைட்டில் தெரில அப்படின்னா இந்த ஷார்ட்ஸை எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கூகுளில் ssptext.com அப்படின்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் ஃபஸ்ட்டாகவே வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணாவே நிறைய சாரீஸ் வருங்க. பர்டிகுலராக நான் வந்துட்டு இந்த சாரீ வந்து PRK32 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு சர்ச் பாரில் போய்ட்டு PRK32 அப்படின்னு சர்ச் பண்ணாலே இந்த பர்டிகுலர் சாரீ வந்துடும். ஜஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே அந்த சாரீ வந்துடுங்க. பை இட் நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அங்கே பை இட் நவ் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். நான் இப்போ ஃபஸ்ட்டாக வந்ததுனால இப்படி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே சைன்இன் மட்டும் இருக்கும். சைன்இன் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தோன்னா உங்களுடைய மெயில் ஐடி ஏதாவது ஒரு மெயில் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வருங்க. இது பேர் அட்ரஸ் பேஜ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுடைய அட்ரஸுங்க, ஜஸ்ட்டு என் பேர் இருக்கா, ஜஸ்ட் நான் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்களுடைய பேரை வந்துட்டு நீங்கள் அதை சர்ச் பண்ணி இதை பண்ணிட்டு டைப் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் நேமில் இன்சில்லாம் போட்டுட்டு அட்ரஸ் அசில் ஃபில்அப் பண்ணிட்டு ஃபோன் நம்பர் போட்டு ஜஸ்ட் இங்கே பே நவ் ஆப்ஷன் கொடுங்க. பே நவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது பேமெண்ட் கேட்வேக்கு போகும். பேமெண்ட் கேட்வேயில் ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் பேயில் பே பண்ணுறீங்களா, ஜஸ்ட்டு கூகுள் பே வருங்க. ஜஸ்ட்டு உங்களுடைய கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே பே பண்ணலாம். ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.